அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்டா பள்ளிவாசல் தான் அதுக்குரிய இடம். இந்த இடத்துல வர்ற இளைஞர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, இந்த இளைஞர்கள் கூட்டாளிகளாக இங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, அவர்கள் எங்க போய் கூட்டாளிகள் சேர்ப்பது? பள்ளிவாசல் நீங்க கொண்டு வந்து உங்க பிள்ளைகளை பழக்கினா, பள்ளியில சின்னத்திலேயே கண்டு பழகினா, இளைஞர்கள் ஆகிற நேரம் அவர்கள் ஒன்று சேர ஆரம்பிப்பார்கள். அந்த நேரம் நல்ல உறவை பள்ளியிலிருந்து உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். இப்ப தலைமை எப்படி காட்டுறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு உலகம் அதனுடைய பிசினஸ்ல மிக முக்கியமான பகுதி இளைஞர்கள். இளைஞர்களை ஒட்டிதான் பெரிய அளவுக்கு பிசினஸ் நடக்கும். சோ அதனாலதான் இங்க படத்துக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, படத்துல ஒரு கதாநாயகன் இருப்பான். அந்த கதாநாயகர் கிழவரா இருப்பார். அவரை பிடிச்சி மேக்கப் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி உடுப்பாட்டி கதாநாயகரை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கதாநாயகர்களுக்கு என்ன வேலைண்டா, ஏன் கிழவன் கதாநாயகர் ரொம்ப கம்மி, பொடிய மாட்டி உட்கார வைக்கிறாங்க. எல்லாமே கிழவன் தான் நடிக்கிறவன்லாம். இப்போ உள்ள சூப்பர் ஸ்டார்னு சொல்றவன் கிழவன். அவனை ஏன் பொடிய மாதிரி காட்டுறாங்க தெரியுமா? துடிக்கிற ரத்தத்துக்கு துடிக்கணும், இங்க இருந்து அங்க பாயணும், அந்த மலையில நீங்க மலையை பாயணும், 4 பேருக்கு கண்ணத்துக்கு அடிக்கணும், குத்தணும், வெட்டணும், அப்படி இருக்கணும். அந்த படத்துல அது வந்துடும். இன்னொரு சீன்ல பார்த்திருப்பீங்க, அந்த படத்துல காதல் கதை வந்துடும். எதுக்கு காதல் கதை வந்துடும் தெரியுமா? இளைஞர்கள்ட்ட அடுத்த இமோஷனரி அடிக்கிறது வெட்டுறதெல்லாம் இளைஞர்களுக்கு விருப்பம். அடுத்தது காதலிக்கிறது இளைஞர்களுக்கு விருப்பம். இப்படி வாயை தொடர்ந்து எத்தனை மணி நேரம் பார்ப்பான். அவனுக்கு அதை பத்தி பேசினா சிரிப்பு வரும். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆன பருவம், அந்த பருவத்தை எல்லாரும் கடந்து வருவாங்க. அந்த பருவத்தை கடக்கிற நேரம் இந்த படத்துல அந்த இதை எடுக்கிறாங்க. சோ இளைஞர்கள் அவங்கள பத்தி டாபிக் ஏதாவது பேசினா அந்த சபைக்கு போவாங்க. அவர்களுக்கு ரிலேட் இல்லைன்னா அவங்க அந்த சபையிலிருந்து ஒதுங்கிடுவாங்க. இளைஞர்களுக்கு தேவையான டாபிக் படம் சுமந்து வருகிறது. அந்த படத்துக்கு பல கோடி செலவழிக்கப்படுது, கோடிக்கணக்கில் செலவழிக்கப்படுது. அப்படி கேமராக்களை கொண்டு வந்து இவ்வளவு கோடியோட அந்த கதாநாயகர் உருவாக்கப்படுறார். நான் சொன்னேன், இளைஞருடைய கல்வை ஒரு கதாநாயகர் வெண்டெடுத்தா அவர் இங்கால கிழிச்சா இவன் கிழிச்சு கொள்வான். முதியவர் அந்த படத்தை பார்த்துட்டு நானும் கொண்டை இப்படி கட் வெட்ட போறேன்னு ஒரு வயசாளி, ஒரு 70 வயசுல உள்ளவர் வெட்டினாருன்னா எல்லாரும் ஊர்ல அப்பதான் பார்ப்பாங்க, இவருக்கு என்ன ஆச்சு சைக்கோவான்னு பார்ப்பாங்க. 70 வயசுல உள்ளவர் வெட்டல, அதே அவர் 20 வயசுல வெட்டிருப்பாரு. ஒரு அணுவணுவா பின்பற்ற தன்மை இளைஞர்களுக்கு இருக்குது. அவர்களுக்கு சரியா தெரியாது. ஓ இவர் தான் எங்க தலைவர் தெரிஞ்சா அவங்க கண்ணை பொத்தி தலைவரை பின்பற்றுவாங்க. எங்க தலை எங்க உசிறு என்று முஸ்லிம் பிள்ளைகள் பேசுது, முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் பேசுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த இளைஞர்களை காப்பாற்றி நாம் எடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் இளைஞருடைய நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நிறைய இடங்களை நான் பார்க்கிறேன், இந்த அவங்க இயல்பு தன்மையிலிருந்து மாத்தி இளைஞர்களை மாத்தணுமா. சில உம்மாமார்கள் என்ன பண்றது, அது வேணாம் இது வேணாம், அப்படி இல்லை இப்படி இல்லை, நில்லு தனியே. ஒரு நாளும் அந்த கட்டுக்கோப்பில் நிக்க மாட்டான். இளைஞர் என்பவர் அப்படி இருக்க மாட்டார். அப்படி இருந்தா அவருக்கு நோய். ஒரு புள்ள இன்றைக்கு இங்க உட்கார்ந்து கொண்டே இருக்குதுண்டா, அந்த புள்ள நோய்வாய்ப்பட்ட புள்ள. அங்க பாயணும், இங்க ஓடணும், அங்க திரியணும், அதான் புள்ள. புள்ளேண்டா அப்படி இருக்கணும். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா இப்படியே நிக்குதுண்டா, அப்ப கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். 20 வயசு ஆயிருக்கு, அவங்க அந்த புள்ளைக்கு வெக்கம் வராது. இந்த ஆளை போய் அந்த பங்காள வந்து இங்கால ஏறி இங்கால நிக்கும். வாப்பாக்கு தான் வெக்கம் வரும், சின்னதுக்கு வராது. இளைஞர்களுக்கு அந்த தன்மை எந்த தன்மை இருக்குதோ அந்த தன்மையில இருந்து கொண்டு தான் நம்ம ட்ரீட் பண்ணணுமே தவிர அவர்கள்ட்ட உள்ள தன்மைகளை இல்லாமல் ஆக்க இயலாது எங்களுக்கு. நீங்க 4 பேரோட பழக கூடாது. என்ன 4 பேரோட நடக்கிறீங்க, என்ன ஸ்கூல்ட்டா அவர் யார் உங்களோட, இவர் யார் உங்க ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் தேவையில்லைன்னு நீங்க தனியே நில்லுங்கண்டா ஆக்கினீங்கண்டா உங்க புள்ள உங்களை விட்டு போயிருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை இளைஞர்களை உட்கார வச்சு தலைவர் யார் என்பதை தெளிவா காட்டணும். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹ்விடம் அழகான முன்மாதிரி இருக்கு என்பதை நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க கல்புல எந்த கதாநாயகரும் நுழையக்கூடாது. அவங்க கல்பு பூரா ரசூலுல்லாஹ் இருக்கணும். ஹாத்தமுல் அன்பியா, நபிமாருடைய கடைசி, அவர்களை தேம்பி தேம்பி அள வைக்கணும். ரசூலுல்லாஹ் யார் என்பதை அவங்க கல்புல ஆழ பதிக்கணும். இதுதான் பள்ளிவாசலுடைய வேலை. அல்லாஹ்வுடைய இளைஞர்கள் ரொம்ப இமோஷன்,
இளைஞர்கள் அவசரமாக உணர்ச்சி வசப்படுவார்கள். அவருடைய அறிவை விட உணர்வு கூட. முதுமை என்பது அறிவை முற்படுத்தி உணர்வை பிற்படுத்தி விடும். ஆனால் இளமை உணர்வை முற்படுத்தி விடும். அந்த உணர்வோடு அவர்களை அணுக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து தலைவர் என்று விஜய், அஜித், ரஜினி, கமல் என்று அவங்க எடுக்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் இல்லை. எங்க தலைவர் யாரு தெரியுமா, அவர் செஞ்ச புரட்சி என்ன தெரியுமா என்று பதிய வைத்தால் அந்த இளைஞர்கள் பள்ளிவாசல்களை நிரப்புவார்கள். அல்லாஹ்வுடைய இந்த ஊரை அவர்கள் பொறுப்பெடுத்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊருடைய நிலைமையை வேற. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் நிற்கிற நேரம் ஒரு போருக்காக வேண்டி அனுப்புறாங்க உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. யார் உசாமா? ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ளையோட பேர் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்க்கு வளர்ப்பு பிள்ளை இல்லை, அவங்க வளர்த்தாங்க ஜெயித். ஜெயித் ரலியல்லாஹுடைய மகன் உசாமா. எவ்வளவு சின்ன வயசு இருப்பார். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் எடுத்து வளர்க்கிறார். அந்த வளர்த்த புள்ள வளர்க்கிறாங்கன்னா அவரை விட்டுட்டு போறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வளர்றாரு. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு. ஜெயித் ரலியல்லாஹுடைய மகன் பேர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் நிற்கிற நேரம் போர் தளபதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அனுப்புகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்க. எந்த மூத்த சஹாபியும் கேட்கல, யார் ரசூலல்லாஹ் இவ்வளவு நரைமுடி இருந்தவங்களா இருக்கிறாங்க, இந்த இவரை கொண்டு போய் அனுப்புறீங்களே யார் ரசூலல்லாஹ்? பெருமானார் இளைஞர்களுக்கு என்று சில பகுதிகளை கொடுத்து வச்சிருந்தாங்க. பள்ளிவாசல் இளைஞர்கள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒரு போருக்கு போற நேரம், ஒரு பிரயாணமா போற நேரம் பெருமானார் மெல்ல மெல்ல முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆளோட பேசுவார். அல்லாஹ்வுடைய திரு அரபிகள் நீட்டமா போவாங்க, கவிதை படித்துட்டு போவாங்க. பல நாட்கள் பிரயாணம், ஒரு 4 மணித்தியால பிரயாணம் இல்லை. அரபிகள் அவ்வளவு நேரம் பிரயாணம் பண்ணுவாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து இளைஞர்களோட பேசினா எப்படி பேசுவாங்க? இன்னுமா கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. என்ன யாரை முடிச்சுங்கன்னு கேட்பாங்க. எப்படி என்று கேட்பாங்க. இளைஞர்களோட இளமையில் என்ன பேசணுமோ அப்படி ரசூலுல்லாஹ் பேசுறதுக்கு பல ரிவாயத்துகளை, பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய இளைஞர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி வந்தது. அதாவது வயோதிபர்கள், முதியவர்கள் என்ன நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் வயசுல உள்ளவங்க மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதாவது இன்றைக்கு உள்ளவங்க வயோதிபர்களோட வயோதிபர்கள் நிற்பாங்க, இளைஞர்களோட இளைஞர்கள் நிற்பாங்க. பெருமானாரோட எல்லாரும் நின்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞர். அவர் அஸ்லமி கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த கோத்திரத்திலிருந்து வந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே அவரால் ஊருக்கு போக முடியல. ரசூலுல்லாஹ்வுக்கு மயங்கிட்டார். பெருமானுடைய பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறார். திரும்ப ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறார். அரபு நாட்டில் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வாழ்ந்தவர்கள் ஜஸீரத்துல் அரபுல மதீனாவுல அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டே இருப்பாங்க. ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி எதை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? பள்ளிவாசல் முன்னாடி ஒரு 70 பேருக்கு மேற்பட்டவங்க அஹ்லு சுஃபாக்கள், முற்றவெளி தோழர்கள் நிற்கிறாங்க. அவர்களுக்கு பெருசா வியாபாரம் ஒன்றும் இல்லை. ஒரு ஈச்ச பழத்தை பங்கு போட்டு சாப்பிடுவாங்க. ஏன்பா பங்கு போட்டு சாப்பிடுறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன வேணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட பயான கேட்கணுமா, அவங்கள பார்க்கணுமா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் தலைவர். பிற்காலத்தில் அபூ ஹுரைரா பின்னாடி ஒரு இடத்துல சொல்லுவார். அவர் ஒரு பெரிய ஆளுநரா வந்து ஆட்சி கையில கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப கண்ணீர் வடித்து கவலைப்படுவார். எங்க இருந்தவர் தெரியுமா அபூ ஹுரைரான்னு கேட்பார். எப்படி இருந்தவர் தெரியுமா அபூ ஹுரைரா? அல்லாஹ் இந்த உலகத்திலே எல்லா நன்மையும் நமக்கு தந்திர கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அழுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு அபூ ஹுரைரா அதுல தலைவர். அவர் சொல்லுகிறார், நான் கீழே பசியில உளுந்துருவேன். சின்ன பிள்ளைகள் அந்த காலத்துல பைத்தியங்கள் அப்படி கீழே விழுவாங்க, அவங்களுக்கு மேல ஏறி துள்ளி குதிப்பாங்க. என்ன பைத்தியம் நினைச்சு குதிச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றாங்க. அவ்வளவு பட்டினியில் மயக்கத்தில் கீழே விழுந்துருவோம். என்ன வேணும்? ரசூலுல்லாஹ் சொல்லுகிற செய்தியை கேட்கணும், பெருமானார்ட்ட படிக்கணும். பள்ளிவாசல் முற்றவெளியில தோழர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டாங்க அந்த இடத்தை. அதுல ஒரு சகோதரர் இளைஞர் முன்னாடி இருந்தார். அவர் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிச்சார் என்றால் சுபஹானல்லாஹ். எல்லாரும் தூங்குற நேரம் பெருமானார் விழித்து விடுவார்கள். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கம் போகாது. ரப்பு முதல் வானத்தில் இருந்தால் ரசூலுல்லாஹ் ரப்போட பேச தொடங்கிடுவாங்க. ரப்போட பேசணும் என்று எழும்பிடுவாங்க. அதுக்கு மேல அவங்க கல்பு தூங்காது. அது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்பொழுதும் அவங்க கல்புல அடிமை என்பதை சுமந்துட்டே இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு நாள் அற்புதம் அவரு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சூரத்துல் ஃபத்ஹ் இறங்கிட்டு
அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா பாவத்தையும் மன்னித்ததாக சூரா ஃபத்ஹ் சொல்லுது. யா ரசூலல்லாஹ் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅkhர், நீங்க முன் செஞ்ச எல்லா பாவங்களையும் செய்ய போகிற பாவங்களையும் சேர்த்து அல்லாஹ் மன்னிச்சதா சொல்றானே யா ரசூலல்லாஹ், கால் வெடிச்சிருக்குது, இந்த அளவுக்கு நிக்கிறீங்களே யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. பெருமானார் என்ன பதில் சொல்லுறீங்க? ஆயிஷா அல்லாஹ்வுக்கு எதுக்கு தண்ணி கொடுக்கிறாருண்டா, தஹஜ்ஜுடைய வேளையில ரசூலுல்லாஹ் எழும்பி வரும் வரைக்கும் அவர் காத்து நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே தண்ணி யா ரசூலல்லாஹ் wudu எடுக்கு. அந்த கல்பு எப்படி பறிப்போ இருக்கும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இளைஞர்களுக்கு ஷரிய தலைவரை காட்டினால் மிக நல்ல ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கலாம். பெருமானார் சொன்னாங்க, தோழர்களுக்கு அல்லாஹ்க்கு விருப்பமான பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். தோழர்கள் போட்டி போட்டு பேர் வச்சாங்க அபாதிலாக்கு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு ஜப்பர், இப்படி பேர் போட்டி போட்டு போட்டாங்க. அந்த ஒவ்வொரு தோழர்களோட வரலாறை படிக்கிறேன்னு அவங்க எங்களை அள வைக்கிறாங்க. இதே தான் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு தண்ணியை கொடுக்குறாங்க. பெருமானார் கேட்குறாங்க, ஷல்னி ஷல், என்ன வேணும்பா கேளுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. தஹஜ்ஜுடைய வேலை, ஒரு நபி இருக்கிறார், அல்லாஹ்விடம் கையேந்தினா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மோஸ்ட் ப்ராபப்லி அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஒரு நபி, ஒரு ஆட்சியாளர் துனியாவுடைய விஷயமாவது கேட்கலாம். அவர் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தண்ணி எடுத்துட்டு வெறும் கையோடு அவர் அனுப்பாம, அந்த நடு நிஷியில், அந்த தஹஜ்ஜுடைய வேலையில், இருள் இருக்கிற நேரம், உலகமே அமைதியா தூங்குற நேரம், ஒரு நபி ஒரு தோழரோடு நடக்கிற பேச்சுவார்த்தை ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தோழரோடு ரசூலுல்லாஹ் நடத்திய சம்பாஷணை. அந்த தோழரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எனக்கு தண்ணி தந்தீங்களே, அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். தண்ணி எடுத்த ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ரபியா உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க, ஷல் என்கிட்ட கேளுங்க ரபியான்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த தோழர் சொல்றாரு, பெருமானுடைய கண்ணை பார்த்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒன்று வேணும். இளைஞர்களுக்கு என்ன வேணும்? நல்ல ஒரு மனைவி வேணும். உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் கல்புகள் கவரும். சாதாரண ஒரு வயோதிபர் கொஞ்சம் முதுமை அடைகிற நேரம் அவருடைய கல்பு கட்டிட பணியில கவரும். என் வீடு இப்படி வரணும், மகளுக்கு அது, மகனுக்கு இது, இந்த பெட்ரூம் இப்படி. ஒரு 18 வயசு பொடியனுக்கு போய் நீங்க இதை கேட்டீங்கன்னா அவன் தலையில வரவே வராது. அவன் பஸ் ஸ்டோல்ல தூங்கிடுவான், போற வழியில் ஒரு பேக்கை போட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு அந்த ஆர்கிடெக்சர் வராது. ஏனென்ற திருமணம், பிள்ளைகள் வளர்ந்து வர்ற நேரம் தான் பெட்ரூமை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பான். ஆனா அவன் சிந்தனை அந்த டைம்ல அவன் கவரப்படுறது வேற. சின்ன புள்ள ஒரு டாய்க்கு கவரப்படும், ஒரு சின்ன புள்ள அதுக்கு அதோட வாழ்க்கையே ஒரு டாய் தான். ஆனா ஒரு இளைஞர் கவரப்படுவது ஒரு யுவதிக்கு, ஒரு யுவதி கவரப்படுவது இளைஞருக்கு. அது வேணுமென்ற உலகத்தில் எதையும் கொடுக்க அவங்க ரெடி ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இந்த இளைஞர் யாருக்கு கவரப்பட்டிருக்கிறான்னு பாருங்க, தன்னுடைய தலைவர் மீது எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறான்னு பாருங்க. யார சொல்லலாம், நான் ஒரு புள்ளைய விரும்புறேன், யார சொல்லலாம், அந்த புள்ளைய கொஞ்சம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்துருவாங்க, கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்கல அவர். அல்லாஹ்வுடைய தூதரை வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், யார சொல்லலாம், எனக்கு உங்க பக்கத்துல ஊட கட்டி நல்ல ஒரு புள்ளைய கல்யாணம் முடிச்சு தந்து ஒரு வாகனத்தையும் சேர்த்து தந்தீங்கன்னா வேற என்ன வேணும் யார சொல்லலாம். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்பு மாறி இருந்தது. அவரும் ஒரு இளைஞர் தான், ரத்தம் துடிக்கிற ஒரு இளைஞர் தான். அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ். பெருமானார் வாயால கேட்டுட்டாங்க, ரபியா என்ன வேணும்னு கேட்டாங்க. என்னிடம் சொல்லுங்கள் ரபியா, கேளுங்க, என்னிடம் கேளுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஷல் கேளுங்க. அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு நீங்க வேணும் என்று கேட்கிறேன். இன்னி அஸ்அலுக்கு முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய தோளுமை ஜன்னால வேணும் யா ரசூலல்லாஹ். நபிமார்களும் சித்திகீன்களும் சாலிஹீன்களும் சுஹதாக்களும் நிறைந்து உங்களை சுத்தி நிக்கிற நேரம், ஜன்னாவுல ஆக உயர்வான பிரதேசம் இருக்குது, ஜன்னால படித்தரங்கள் இருக்கு, அதுல ஆக உயரமா நீங்க நிக்கிற நேரம், ரபியா ஜன்னாவுக்கு வந்தா உங்களோட நிக்கணும்டா யார சொல்லலாம். உங்க பக்கத்துல அந்த நபி, உங்க பக்கத்துல இந்த நபி என்று நிறைய நிக்கிற நேரம் இந்த ரபியா எங்க யார சொல்லலாம். உங்களோட தோளுமை கொள்ளணும், உங்களை பார்க்கணும் யார சொல்லலாம், உங்களோட வாழணும் யார சொல்லலாம், உங்களோட இருக்கணும் யார சொல்லலாம். அந்த தோழரை பொறுத்தளவுல ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தளவுல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து தண்ணியை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கேளுங்கப்பாண்டு. அவர் கேட்குறாரு, யார சொல்லலாம், எனக்கு ஜன்னால உங்களோட இருக்கணும்,
அவருடைய சிந்தனையை கொஞ்சம் பாருங்க. அவர் என்ன நினைக்கிறேன்னா, ஜன்னால போய் ரசூல்லா மீட் பண்ணலாமே, எனக்கு ரசூல்லா பக்கத்தில் இருக்கிறது. இன்றைக்கு எப்படி தஹஜ்ஜுல நான் ரசூலுல்லாவை மீட் பண்ணினனும், எப்படி தஹஜ்ஜுல தண்ணியை கொடுத்தனும், அதை மாறிய ரசூல்லா கிட்ட இருப்பதுக்கு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து முற்ற வழியில தூங்குறார். அவருக்கு எல்லாம் வேணாமா, ரசூலுல்லா வேணுமாம் அல்ல அப்படின்றார்களே. அவர் அந்த முற்ற வழியில தூங்குறார். ஒரு ஈச்சப்பழத்தை வல்லாஹி பங்கு போட்டு சாப்பிடுகிறார். அவருக்கு பெருமானார் வேணுமா? அந்த விஷயத்தை ரசூலுல்லா கேட்ட உடனே கொப்பளிச்சிட்டார். யார் ரசூலுல்லா, நீங்க வேணும். எங்க வேணும்? ஜன்னாவுல உங்க கிட்ட நிக்கணும். யார் ரசூலுல்லா? பெருமானார் என்ன சொல்லிட்டாங்க? ரபியாட்ட உடனே ஆமான்ட்டாங்களா? இல்ல, பெருசா கேட்டுட்டீங்க ரபியா. வேற அவ கைர ஜாலிக், வேற எதையாவது கேளுங்க ரபியாண்டாங்க ரசூலுல்லாஹ். வேற ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு பெருசா கேட்டுட்டீங்க, அல்லது இதை விட துனியால ஏதாவது கேளுங்க என்றதுக்கும் கேட்கலாம். அல்லாஹு ஆலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எதையாவது கேளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கேட்கிறார். அவர் பெருமானாரை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து, ஹுவ ஸாக்க யா ரசூலல்லாஹ், எனக்கு அது மட்டும்தான் யா ரசூலல்லாஹ், எனக்கு அது மட்டும்தான் வேணும் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, ஐன்னி எனக்கு உதவி செய்யுங்க, பிகத்ரத்தி சுஜூத், நிறைய சுஜூது பண்ணி எனக்கு உதவி செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர வாக்கு கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வோட ஜன்னாவுல இருக்கிறது என்பது சாதாரண அந்தஸ்து அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அது சாதாரண அந்தஸ்து அல்ல. அந்த இளைஞர் தன்னுடைய கல்வியில் உள்ளதை போய் ரசூலுல்லாஹ்விடம் சொன்னார். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து இன்றைக்கு அல்லாஹ் என்று சொல்லாமல் உலகத்தில் எந்த பகுதியும் இல்லை. அல்லாஹ்வுடைய அல்லாஹு அக்பர் என்று சொல்லாமல் உலகத்தில் எந்த பகுதியும் இல்லை. நீங்க எங்க பார்த்தாலும் அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி அல்லாஹு அக்பர் எல்லா பகுதியிலும் உலகத்தில். இன்னைக்கு காலியில எத்தனை சுப்ஹானல்லாஹ், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ், அமெரிக்காவில் எத்தனை, இப்படி எல்லா பகுதியிலும் அசான் எடுத்துக்கொண்டீங்கன்னா உலகம் எங்குமே அது கவர் பண்ணி எல்லா நேரமும் அல்லாஹ் பெரியவர். இந்த உலகத்தில் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறார். ரெண்டாவது, இந்த உலகத்தில் அதுக்கு பிறகு பேசப்படக்கூடிய வார்த்தை என்றால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ற ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா முஹம்மத். இன்றைக்கு யௌமுல் ஜும்மாவுடைய நாள், அஃலல், மிக சிறந்த நாள், நம்ம அதிகமா ஸலவாத் சொல்லக்கூடிய நாள். இந்த ஸலவாத் உலகத்தில் ஒரு மனிதர் 10 சொன்னார், உலகத்தில் இந்த அளவுக்கு ஜோ பைடன் பேர் வராது. எல்லா நாளும் இந்த அளவுக்கு எந்த தலைவர் பேரும் வராது. அது எல்லாம் எது தெரியுமா? பெருமானுடைய அந்தஸ்தை மேல தூக்கி வச்சிரும் ஜன்னாவுல. என்ன ஒவ்வொரு ஆளும் வர்றவரெல்லாம் முட்டியில 10 ரூபா உலகம் எங்கும் போட்டா ஒரு நாளைக்கு எவ்வளவு சேரும்? பெருமானாருடைய ஸலவாத் எதுக்கு தெரியுமா? இப்ப பாங்கு துஆ ஓதினோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலத வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் லதி வஅத்தா. யா அல்லாஹ், நீ வாக்கு கொடுத்த மகாமம் மஹ்மூதாவுல பெருமானாரை எழுப்பாட்டுன்னு நம்ம கேட்கிறோம். மகாமம் மஹ்மூதால எழுப்பாட்டுவதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கிரேட் அங்க போய் நிற்கும். யாராவது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்தா யாருக்கும் ஒன்றும் பேச இயலாது. அந்த லெவல் கிட்ட யாரும் வரமாட்டாங்க. இந்த உம்மத்தினுடைய ஸலவாத்து அந்த லெவல்ல இருக்கும். அல்லாஹ்வுடைய அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹும்ம யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. குர்ஆன்ல வித்தியாசமான ஒரு ஆயத். இது ஆயத் எல்லா இடத்திலையும் நான் எப்படி பார்த்திருக்கிறேன், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று தான் குர்ஆனுடைய ஆயத்து வரும். ஆனால் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ் தொடங்குகிறான். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இந்த நபிக்கு அருள் புரிகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அடுத்ததாக அல்லாஹ் கூப்பிடுகிறான், விசுவாசிகளே நீங்களும் வந்து இந்த அணியில் சேருங்கள். சல்லு, நீங்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்கிறான். அந்த அளவுக்கு ஜன்னாவுல உயர்வான இடம், மிக உயர்வான இடத்தில் நபி இருப்பார் என்று அந்த மக்களுக்கு தெரியும், அந்த சஹாபாக்களுக்கு தெரியும். அந்த இளைஞருடைய கல்வியில் என்ன ஊசலாடுது என்றால், யா ரசூலல்லாஹ், உங்க நிலைமைக்கு யாராலும் மேலாது. அவ்வளவு பெரிய ஸ்டேஜில் உங்க பக்கத்தில் அவ்வளவு பேர் ஜன்னாவுல பிஸியா நிக்கிற நேரம், எவ்வளவோ நபிமார்கள், எவ்வளவோ சித்திக், எவ்வளவோ சுஹதாக்கள் நிக்கிற நேரம், யா ரசூலல்லாஹ், இந்த ரபியாவுக்கு இடம் கிடைக்குமா? உங்களோடு தோளுமை கொள்ளணும் யா ரசூலல்லாஹ், உங்களோடு நிக்கணும் யா ரசூலல்லாஹ் என்று
சொல்லுகிற நேரம் அந்த இளைஞருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே அதிகமா சுஜூது செய்கின்ற. ஏன் சொல்லுகிறேன் என்றால் வயோதிபர்கள் மட்டுமல்ல இளைஞர்களும் என்னுடைய தலைவருக்கு கவரப்பட்டார் என்றால் இன்றைக்குள்ள இளைஞர்களும் கவரப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு தலைமை லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகான முன்மாதிரிக்கு நம்ம பிள்ளைகளை கூத்தாடிகள் தேர்ந்து பாதுகாக்கணும், விஜய் பாதுகாக்கணும், அஜித்தா ஒளிவூடா பொலிவூடா என்ன யூடியூபா இவர்கள் தேர்ந்து பாதுகாக்க அதை ஆஃப் பண்ணி போனை உடைச்சி டிவியை உடைச்சி டிவி வாங்க மாட்டோம்னு சொல்லி பாதுகாக்க இயலாது. இன்றைக்குள்ள பிள்ளைக்கு நீங்க போனை கொடுக்கலன்னா அது பிள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். என் பிள்ளைக்கு நான் தைரியமா போனை கொடுக்கணும், இல்லைன்னா 20 வருஷம் பெக்காயிருவாங்க. இன்றைக்குள்ள டெக்னாலஜி தெரிஞ்சாகணும். ஆனால் வீட்டுல கத்திரிக்கனால எல்லா வீட்டிலையும் கொலை நடக்கலையே. கத்தி இருக்கும், இந்த கத்தியால என்ன செய்யணும் என்ற அறிவை கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய அவர்களுக்கு தூய்மையை கொடுக்கணும். ரப்பு பார்க்கிறான் இஹ்லாஸ் அவர்களுக்கு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் மஸ்ஜிதுகள் இருக்குது பெரியவர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறு இன்றைக்கு நாம் பேசுகிறோமே, இந்த வரலாறு உருவாவதற்கு ஒரு இளைஞரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். ஒரு இளைஞனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வுடைய மதீனாவை 2ஆக பிளந்தால் அவுஸ் குலம் ஹஸ்ரஜ், இந்த 2 பேர் தான் மதீனா. பக்கத்தில் யகூதி அந்த பக்கம். இந்த 2 தான் மதீனாவுடைய ஆட்சியை தீர்மானிக்கிற பலசாலியான 2 கோத்திரங்கள். இதுல அவுஸ் குலத்துடைய தலைவர் ஒரு பொடியன். ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுற நேரம் அவருக்கு 30 வயசு. அவருக்கு 30 வயசு. அவர் தான் பெருமானாரை மதீனாவுக்கு கூட்டி வர்றவர்கள் ஒரு தலைமை வகித்தவர். அல்லாஹ்வுடைய தூதரோடு நிறைய பேசினவர், தன் கல்வை விட்டு பேசினவர். பத்ருடைய களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் எழுப்பி பேசுறாங்க, உமர் பின் கத்தாப் எழுப்பி பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு மஷூரா சொல்லுங்க சொல்லுங்க இருக்கிற நேரம் இந்த பக்கத்திலிருந்து எழுந்து பேசியவர் யார்? ரசூலுல்லாஹ், அன்சாரிகள் விஷயத்திலே நீங்கள் கேட்கிறீங்க, ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப பதில்ல கேட்கிறாங்களே. அப்ப எழுந்து பேசிய இளைஞர் எப்படி பேசினார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை ஊருக்கு கூட்டி வர்ற நேரம் இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை நடந்தால் எங்க பிள்ளைகளை எங்க மனைவிமார்களை எப்படி பாதுகாப்போமோ அப்படி பாதுகாப்போம் என்று உத்தரவாதம் தந்தோம். யார சொல்லலாம்? எங்களை பார்த்து திரும்ப திரும்ப கேட்கிறீங்க, ஊர்ல இருந்து வெளியே போற சுட்டித்தானே யார சொல்லலாம்? வெளியில போய் யுத்தம் நடப்பதனால தானே யார சொல்லலாம்? நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை தரவில்லை என்பதற்காகத்தானே கேட்கிறீங்க யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோம், நீங்கள் சொல்லுவதை கேட்டு விட்டோம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். நீங்கள் எங்களை காட்டி இங்க குதியுங்கள் என்று சொன்னால் கடலை காட்டி நாங்கள் ஒருவராக குதிப்போம் யார சொல்லலாம், உங்களை விட்டு ஓட மாட்டோம் யார சொல்லலாம். மிக உணர்வாக பேசிய ஒரு இளைஞர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாரை மக்கத்து தலைவர்கள் எல்லாம் கேவலப்படுத்துகிற நேரம் பெருமானார் மக்கத்தை விட்டு தாயிஃபுக்கு போனார்கள். தாயிஃப்ல சின்ன குழந்தைகள் கையில் பிள்ளைகள் கையில கல்லெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எரிந்து ஓட ஓட ரத்தம் வடிய வடிய பெருமானார் உல அந்த மக்கள் விரட்டுகிற நேரம் பெருமானாருக்கு ஒவ்வொரு அதாவது கூடாரங்கள் அடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஹரத்துக்கு வருவாங்க, ஹஜ் செய்வதற்கு வருவாங்க. கூடாரத்து ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹ் போய் நான் நபி தெரியுமா என்பார்கள். எல்லோரும் சிரிப்பார்கள். என்னப்பா கேவலத்துக்கு மேல் கேவலப்பட்டு கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம் இந்த இளைஞருடைய கல்பும் இன்னும் பலர்களும் அவருடைய கல்பு கவரப்பட்டது. எங்க ஊருக்கு நீங்க வாங்க, உங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று முன்னின்று கூட்டி போனவர் தான் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பத்ர் களத்துல ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் ஒரு இடத்துல நிப்பாட்டி யார ரசூலுல்லாஹ் இதுக்கு மேல் வர வேண்டாம் யார ரசூலுல்லாஹ், இங்க நில்லுங்க யார ரசூலுல்லாஹ், ஏண்டா இந்த உம்மத்தில் நடக்கிற முதல் யுத்தம். அவர் ஸஅத் பின் முஆத் பேசுறார், யார ரசூலுல்லாஹ் இங்க இருங்க யார ரசூலுல்லாஹ், உங்களுக்கு நாங்க ஒரு கூடாரத்தை அமைச்சு தர்ற யார ரசூலுல்லாஹ், யுத்தத்துக்கு நாங்க போறோம் யார ரசூலுல்லாஹ், யுத்தத்துல நாங்க போய் திரும்பி வரலண்டா இந்த வாகனத்தை எடுத்துட்டு இந்த குதிரை எடுத்துட்டு நீங்க ஊருக்கு போங்க யார ரசூலுல்லாஹ், நாங்க யுத்தத்தை வெற்றி கொண்டுட்டோம்டா உங்களையும் கூட்டிட்டு ஊருக்கு போறோம் யார சொல்லலாம், தயவு செய்து வர வேணாம் யார சொல்லலாம். அந்த உணர்வை கொப்பளித்தவர் ஒரு இளைஞர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சிரித்தார்கள், அவருடைய பேச்சை கேட்டு சிரித்தார்கள். பெருமானார் வேற ஒரு தலைவராக இருந்தா நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். பெருமானார் சிரித்தவர் பத்ர் களத்துல முன்னாடி வந்து நின்று அவர்களுக்கு பக்கத்திலே நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் யுத்தம் பத்ர் களத்தில் நின்று அந்த இரவெல்லாம் தூக்கத்தை தியாகம் பண்ணி துஆவில் ஈடுபட்ட பெருமானார் அந்த காலையிலும் துஆ செய்தார் என்ற ரிவாயத்தை